ஊர்ல இது முதல்ல கேட்போம் எப்பவுமே. எங்க ஊர்லயும் கேட்போம் சார், அது வழக்கம் தான் சார். அது எங்க ஊர்ல வந்து வெளியே போனா சொல்லுவோம். வணக்கம் சார். வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? ஊர்ல இது முதல்ல கேட்போம் எப்பவுமே. எங்க ஊர்லயும் கேட்போம் சார், அது வழக்கம் தான் சார். அது எங்க ஊர்ல இருக்குதுங்க. எங்க ஊர்ல வந்து வெளியே போனா சொல்லுவோம். எவ்வளவு அழகா சிரிச்சு மழுப்புறாங்க பாத்தீங்களா? அவங்க வந்து அவங்க ஊர் குலப்பெருமையை வந்து ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஒரே வார்த்தையை நோஸ் கட் பண்ணி விட்டார். இது மட்டும் கிடையாது, பீஷ்மர் எடுத்திருந்த ரஞ்சித் அவர்களுக்கும் அதே மாதிரி வந்து கவுண்டம்பாளையம் எடுத்த ரஞ்சித் அவர்களுக்கும் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தார். அவரு மூஞ்சி எதிர்க்கையே பீஷ்மர் படம் பண்ண ரஞ்சித் அவருக்கு எந்த வித்தியாசம் தெரியல. ஆனா கவுண்டம்பாளையம் படம் பண்ணதுக்கு அப்புறம் பேசின ரஞ்சித் இருக்கார்ல, அவர் டோட்டலா எனக்கு வேற ஆளா தெரிஞ்சாரு. ஆனா உங்க முகம் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பனை போல இருந்த ஒரு முகம் அது. ஆனா அந்த முகத்தை நான் வந்து கவுண்டம்பாளையம் எடுத்து பேசின ஒரு ரஞ்சித் இருக்கார்ல, அவருக்கு நான் அதை பார்க்கல. அதான் அந்த அது மாற்றம் நிகழ்ந்ததா, அது உங்களுடைய இயல்பா இல்ல நாங்க நினைச்சது வேறையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த பிக் பாஸ் சீசன்ல வந்து நிறைய நோஸ் கட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் எபிசோட பொறுத்த வரைக்கும் யோசிக்காம பலர்னு பேசிடுறாரு. இல்ல வேற பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படியே பிரிச்சிருக்காங்க. வணக்கம் சாமி.